ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஜான்வரி 2023க்கான ரியல் ட்ரேடோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோங்க. ஜான்வரி மந்த் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,54,60 ரூபாங்க. அதாவது டிசம்பர் மந்த் க்ளோசிங் பேலன்ஸ் என்னவோ அதுதான் ஜான்வரி மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஜான்வரி மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,05,691 ரூபாங்க. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா வெறும் 231 ருபீஸ், வெறும் 230 ரூபா மட்டும்தாங்க ப்ராஃபிட். ஏன்னா இந்த மந்த் வந்துட்டு ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி நிறைய நடந்துட்டு இருந்ததுங்க. ஏன்னா இந்த இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அதானி ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னாலே நிறைய வந்துட்டு இங்கே 5,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், 8,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். எகெயின் பார்த்தீங்கன்னா 4,000, 3,000, 3,000 அப்படி மைனஸ் ஆகிருக்கு. பாருங்கள், ஒரே நாள் வந்து 12,000 ருபீஸ் ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 1,400, லாஸ்ட் டே பாருங்கள் 8,375 லாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையாவே இருந்ததுனால இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்குங்க. ஸோ இந்த மந்த் பெரிய ப்ராஃபிட் இல்லை, வெறும் 230 ரூபா மட்டும் தான் ப்ராஃபிட். நம்ம பிளான் படி வந்துட்டு என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதில் மினிமம் 5% வந்துட்டு வித்ட்ரால் பண்ணிக்கிறோம், ப்ராஃபிட்டோ லாஸோ. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம 4 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான 5% வந்து 20,000 ருபீஸ். அது வந்து 31 ஜான்வரி அன்னைக்கு நான் வித்ட்ரால் பண்ணியிருக்கேங்க. இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 ஜான்வரி அன்னைக்கு 3,89,783 வந்துட்டு டெபிட் பண்ண மாதிரி காமிச்சிருக்கோம். இது என்னென்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன இருந்துச்சோ அதை வந்து கிளைண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. எகெயின் நம்ம பார்த்தீங்கன்னா 7th அன்னைக்கு இந்த என்ன பணம் நம்ம அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆச்சோ அதை திருப்பி நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன், 3,89,783. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ பண்ணலையோ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செபி ஒரு புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் டோட்டல் என்ன பேலன்ஸ் இருக்கோ அது வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் எகெயின் வந்து 7th அன்னைக்கு நான் திருப்பி ரீடெபாசிட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல, என்னடா இது அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டுமே நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சேன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மெயில் செக் பண்ணும்போது ஏற்கனவே இன்டிமேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இனி எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அது வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்க்கு, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எகெயின் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம், கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம பேஇன் பண்ணணும். இது ஆக்சுவலி இது பே அவுட் ஆகிடுச்சு, இங்கே நம்ம பேஇன் பண்ணியிருக்கோம். திருப்பி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ அதுதான் இங்கே வந்து பெரிய அமௌண்ட்டாக டெபிட் அண்ட் கிரெடிட்டில் காமிக்குது. மீதி இதெல்லாமே வந்து ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்க. டோட்டல் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்னென்னா 31 ஆகஸ்ட் வந்துட்டு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நவம்பர் 1 அன்னைக்கு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து 4 lakhs வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுங்க. நம்ம வித்ட்ரால் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரில் 20,000, அக்டோபரில் 10,000, நவம்பரில் 10,000, டிசம்பரில் 20,000, இப்போ ஜான்வரியில் 20,000. டோட்டல் வித்ட்ரா வந்துட்டு 80,000 ருபீஸ் நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசலோட இந்த மந்த் வந்து கம்மியாயிருக்கு. நம்மளோட அசல் வந்துட்டு 4 lakhs இருக்கணும், இங்கே 3,85,000 தான் இருக்குது. ஸோ இது போக நெட் ப்ராஃபிட்னு இங்கே கணக்கு போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 14,000 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இங்கே 65,000 ருபீஸ் வந்து காமிச்சிட்ருக்கு. இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது அசலை விட இந்த மந்த் குறைஞ்சிருக்கே கடைசியில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த மந்த் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்ததுனால தாங்க இந்த மாதிரி. இது பிப்ரவரியிலே பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லேயே வந்துட்டு 14,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர் வந்துட்டு நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணோமோ அந்த அமௌண்ட்க்கு வந்துருச்சு, 3,99,928. வெறும் ஒரு 71 ருபீஸ் தான் வந்துட்டு நம்ம அசலுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ ஒரே நாள்லேயே 14,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து பிப்ரவரி மந்தில் நடந்தது. நான் இது என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசலை விட கம்மியாகிடுச்சு, 3,85,000 வந்துருச்சு, 4 lakhs அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். இதுக்கு தான் நான் என்ன ப்ராஃபிட்டோ என்ன லாஸோ எதுவாக இருந்தாலும் எவ்ரி மந்த் வந்து நம்ம 5%ங்கிறது வித்ட்ரா பண்ணுங்கிற பிளானில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அதுபடி தான் வந்துட்டு நம்ம 20,000 ருபீஸ் வித்ட்ரா பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம அதே வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1 அன்னைக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம அசலுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. இதே வந்துட்டு நான் என்னோட லெஜர் பேலன்ஸை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் ஃப்ரம் டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்வரி கொடுக்கணும். ஜான்வரி அதாவது டிசம்பர் 30லேருந்து கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு பிப்ரவரி 2 வரைக்கும் எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 30/12 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 4,05,460 ரூபாங்க. மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 31 அன்னைக்கு 3,85,000 ருபீஸ் வந்துருச்சுங்க.
அடுத்த நாள் பாருங்கள் February 1st டே அன்னைக்கு 14,000 rupees, 14,237 ப்ராஃபிட். ஸோ அன்னைக்கு வந்துட்டு பிப்ரவரி மந்த் ஸ்டார்டிங் டேட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,99,928 வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து இந்த ஜனவரி மந்த்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த மந்த் என்ன நடக்குதுங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.